தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 17வது வாக்கியம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இந்த வாக்கியம் விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது. அது விசுவாசிகளுக்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளாய் இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாக வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு ஒரு முறை வந்தார். மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் உண்டாக்க சிலுவையிலே மரிக்கும்படி வந்தார். பாவங்களை மன்னிக்க வந்தார். கிருபையாய் வந்தார். ஆனால் இனி வரும்பொழுது அப்படிப்பட்டவராக வரமாட்டார். அவர் நியாயாதிபதியாக வருவார். நியாயந்திருக்கிறவராக வருவார். எப்படி? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கத்தக்கதான நிலைமையிலே அவர் வருவார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து அஞ்சி நடங்கி வாழ வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட நியாயந்திருக்கிற பிதாவை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். ஆகவே நாம் அவைகளை மறந்து போய் இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். காரணம், கர்த்தருக்கு பயப்படுதல் தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அவர் விரும்புகிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் முன் வந்து என்ன செய்ய வேண்டும்? வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக காரியங்களிலே பாவம் செய்வதற்குண்டான வழிகள் உண்டு. உதாரணமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் காலங்களிலே அனனியா சப்பீராள் இருவரும் சேர்ந்து பாவம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள். நடந்தது என்ன? இருவருக்குமே தேவன் பட்சபாதம் இல்லாமல் தண்டனையை கொடுத்தார். அந்த தண்டனையின் மூலமாக என்ன நடந்தது? அங்கே இருந்த சபையார் அனைவருக்குமே பயம் உண்டாயிற்று, நடுக்கம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் நிமித்தமாக சபை பரிசுத்தம் அடைந்தது. தேவனுக்கு பயந்து ஒவ்வொருவரும் வாழக்கூடியவர்களாக மாறி போனார்கள். அவர்கள் செய்த தவறு, அனனியா சப்பீரால் செய்த தவறுக்காக தேவன் இரக்கம் காட்டவில்லை, நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவராய் இருந்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் பட்சபாதம் இல்லாதவராக நியாயந்திருப்பார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ சமூகத்திலே அஞ்சி நடுங்கி வாழுகிறோமா? நியாயத்தீர்ப்புக்கு பயந்து வாழுகிறோமா? தேவனுக்கு பயந்து வாழுகிறோமா? சத்தியத்துக்கு பயந்து வாழுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழும்போது மட்டும்தான் தேவன் நம்மிடத்திலே இரக்கம் காட்டுகிறவராயிருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் இரட்சகராய் வந்தார், மன்னித்து விட்டார். இனி நியாயாதிபதியாய் வரும்பொழுது அவர் இரக்கம் காட்ட மாட்டார், தீர்ப்பு மாத்திரமே கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அந்த தீர்ப்பு நமக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் யோசித்து தேவனுக்கு பயந்து வாழுவோம். தேவன் விரும்புகிறபடி வாழுவோம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து வாழுவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. தேவநாமம்
மகிமைப்படுவதாக. ஆமென்.